காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு போட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான். சோம்பு பொரிஞ்சோன்னே ஒரு பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்பலாம் நம்மளுக்கு வணங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வணங்கினா போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கணுன்னு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், க்யூப்பாக அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு நேரம் எடுக்கும், அதனால தான். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துருங்கனால தான் நான் லேட்டாக போடுறேன். இப்போது காலிஃப்ளவரும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே இதில் வணங்கட்டும். எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இதுக்கு கொஞ்சம் மசாலா அரைக்கணும், அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு அரை மூடி தேங்காய், 4 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விரலில் பாதி விரல் சைஸுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு, அதையும் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சையாக தான் நம்ம அரைச்சி வைப்போம். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு குழம்பு ஓரளவு கிண்டி விட்டுட்டு மசால் பொடி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா எடுத்திருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வீட்டிலே அரைச்ச பொடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு கொஞ்சம் பச்சையாக இருக்கிறனால நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே கொதிக்க வைக்கணும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் கொதித்து வரையில் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொதிக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியலுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் அதிகமாக நான் சேர்த்துக்க மாட்டேன், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா பொரியல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ கடுகு கடலைப்பருப்பு வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக. வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வணங்கினோடனே நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த புடலங்காய் சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு எண்ணெயிலே வணக்கி விட்டுட்டு இப்போ புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் மஞ்சள் போட மாட்டேன், உங்களுக்கு என்ன நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்குவோம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா காயெல்லாம் வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னமும் தண்ணி வந்து நம்மளுக்கு சுண்டிடும் லேட்டாக. பாருங்கள், புடலங்காய் பொரியலும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ தேங்காய் துருவினது தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே தேங்காய் வெந்துடும். அவ்வளோதான், புடலங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா வேறு சட்டியில் மாற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி போட்டேன். புடலங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் போட்டு இது வந்து சைவ குழம்பு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.